Hebrew 12 verse 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இங்க பாருங்க, இந்த வாக்கியம் எபிரேயருக்கு எழுதின வாக்கியம் எப்படியாக எழுதுகிறதுனா, நம்மளுக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்னாடி இருக்குது. மேகம் போன்ற திரளான சாட்சிகள். இந்த விசுவாச வீரர் பட்டியல் எல்லாம் நம்ம பார்க்கும்போதுதான் இதுதான் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மளுக்கு முன்னாடி இருக்கும்போது நம்மளுக்கு பாரம் படுத்துற காரியம். பாருங்க, நம்மளுக்கு பரலோகம் போறதுக்கு நம்மளுக்கு எதெல்லாம் தடை செய்யுதுன்னா, ஒண்ணு பாரம், ஒண்ணு பாவம். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மளுக்கு எது தடையா இருக்குது? நம்மள பாரம் மற்றும் பாவம். அவருடைய வாழ்க்கையில இருந்து பாருங்க, இந்த விசுவாச வீரர்கள் அவங்களுக்கு சோதனை வரலையா? நிச்சயமா வந்தது, சோதனை வந்தது. ஆனா அந்த சோதனையை மேற்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் விசுவாசத்தோடு அவர்கள் சோதனையை மேற்கொண்டார்கள். அவர்கள் விசுவாசத்தோடு பாவத்தை மேற்கொண்டார்கள். அவரை சுற்றி சூழ்ந்து வந்தபோது பாவத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க? உதறி தள்ளி ஓடுனாங்க. நெருக்கி நிக்கிற பாவத்தை தள்ளி விட்டு ஓடணும்னு சொல்றாரு. தள்ளி விட்டு ஓடணும். பாவம் கிட்ட வராதுன்னு நான் சொல்ல வரல, நம்ம வேதாகமும் அப்படி சொல்லல. பாவம் வரும், ஆனா பாவத்தை நம்ம என்ன பண்ணணும்? தள்ளி விட்டு நம்ம ஓடணும். ஓட கத்துக்கொள்ளணும். எங்கெல்லாம் நம்ம ஓட கத்துக்கொள்ளணும்? பாவத்தை தேடி நம்ம ஓட கத்துக்கொள்ளணும். பாவத்தை நம்ம தள்ளி நம்ம ஓட கத்துக்கொள்ளணும். அப்ப நம்ம யாரு, நம்ம போக்கஸ் யாரா இருக்கணும்னா, இந்த பாவத்தை எல்லாம், இந்த உலகத்தை சுத்தி இருக்கிற பாவத்தை எல்லாம், சுத்தி சூழ்ந்து இருக்கிற மனுஷங்க அல்ல, காரியங்கள் அல்ல, நம்ம யாரை நோக்கி நம்ம ஓடணும்னா, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டம். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஏதோ நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், வந்தோம், இன்று இருக்காதபடி நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்மளுக்கு என்று நியமிக்கப்பட்ட இருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு நம்ம யாரை நோக்கி நம்ம ஓட கடவோம் என்று சொன்னா, விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி ஓடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாரோ மனுஷரை நம்ம பார்த்து நம்ம ஓடணும்னு சொன்னா அவங்க ஒரு நாள்ல விழுந்துருவாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க உறுதியா நிக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுடைய மோட்டிவேஷன் நம்ம எடுத்துன்னு போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க விழுந்தா நாமளும் விழுந்துருவோம். ஆனா நம்ம போக்கஸ் எதா இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் நம்ம போக்கஸ் ஆயிருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறாரு. அவரை நம்ம நோக்கி நம்ம பொறுமையோடு நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓடணும். நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் குறித்து நம்ம பார்க்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 39 verse 1 and 6 வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:1. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். ஆமென். இங்க பாருங்க, யோசேப்பு எப்படியா இருந்தாருன்னா, அவருடைய அழைப்புல அவர் உறுதியா நிக்கிறார். ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துல, ஆண்டவர் அவருக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல அவர் என்ன பண்றாரு? ஒரு உறுதியா நிக்கிறாரு. அவங்க சகோதரர்கள் என்ன பண்றாங்க? அவர் குழியில தள்ளி அவர் என்ன பண்றாங்க? அடிமைத்தனத்துல அவர் விற்று போடுகிறார்கள். அடிமைத்தனம், பாவம் என்ற அடிமைத்தனம். இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம பாவத்துல சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கலாம். ஆனா நமக்குள்ள பாவம் இருக்கிறோம் என்று சொன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று சொல்லி வேதம் அழகா சொல்லுகிறது. இங்க பாருங்க, யோசேப்பு என்ன பண்றாரு? ஆண்டவர் என்ன பண்றாரு? யோசேப்போட கூட இருக்கிறார். எப்படி ஆண்டவர் நம்ம கூட இருக்க முடியும்னா, நம்ம ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு என்று நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எப்ப கூட இருக்குவாரு? நம்மளுடைய வாழ்க்கைய ஆண்டவருக்கு என்று நம்ம அர்ப்பணிக்கும் போது. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மளுடைய வாழ்க்கைய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது. பக்கத்துல பார்த்துதான் சொல்லுங்க, நம்மளுடைய வாழ்க்கைய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது பரிசுத்தமாய் நம்மளால வாழும் போதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பரிசுத்தமாய் நம்ம வாழும் போதுதான்
பரிசுத்த தேவன் நம்ம கூட இருக்க முடியும். ஹல்லேலூயா. யோசேப்பு அப்படிதான். பாவத்தின் கதவுகள் என்ன பண்றது? தட்டினது. பாவத்தின் கதவுகள் தட்டிட்ட போது என்ன பண்றாரு? விலகி ஓடுறாரு. நம்ம எபிரேயர்ல நம்ம வாசித்து பார்த்தோம் இல்லைங்களா? பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? விலகி ஓடணும். அப்படிதான் இந்த யோசேப்பு என்ன பண்றாரு பாருங்க. கர்த்தர் யோசேப்போட இருந்த போது அவன் காரிய சித்தியா இருந்தான், காரிய சித்தி உள்ளவனா இருந்தான் என்று சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அவன் கூட ஆண்டவராக தேவன் இருக்கும் போது என்ன இருந்தது? எது தொட்டாலும் சக்சஸ் தான். எந்த காரியம் செஞ்சாலும் சக்சஸ் தான். உங்க பிசினஸ்ல சக்சஸ், நீங்க செய்கிற வேலையில சக்சஸ், உங்க குடும்பத்துல சக்சஸ், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சக்சஸ். நீங்க எப்போ பார்க்க முடியும்னா, நீங்க ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவர் உங்க கூட இருக்கும் போது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். பாருங்க, இவர் வந்துட்டு அடிமைத்தனத்துல எகிப்துல கொண்டு வரப்படும் போது போர்த்திபார் என்கிற வீட்டுல அவர் தங்கி இருக்கிறாரு. அங்கு தங்கி அவர் என்ன பண்றாரு? அடிமைத்தனத்துல இருக்கிறாரு. அவருடைய மாஸ்டர் போர்த்திபார் என்ன பண்றாரு? பாக்குறாரு, இவன் கூட ஆண்டவர் இருக்கிறதுனால எது தொட்டாலுமே என்ன ஆகுது? பிளெஸிங். ஒரு பிளெஸிங்க பாக்குறாரு. அவருடைய மாஸ்டர் பிளெஸிங்க பார்த்து என்ன பண்றாரு? எல்லாத்துக்கும் நீயே பொறுப்பெடுத்துக்கொன்னு சொல்லி அவருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதிகாரம் எப்போ வரோம்னா, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்கும் போது நம்மளுக்கு தேடி என்ன வரும்? ஆசீர்வாதங்கள் வரும். நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் எப்படியா இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கை அப்படித்தான் ஆசீர்வாதமா இருந்தது. 8-9 வாசிங்க. அவனோடே தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவன் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இத்தனை பெரிய பொல்லாப்பு தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வது என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு? நாளுக்கு நாள் இந்த போர்த்திபாருடைய மனைவி என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? அவருக்கு துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா இவரு என்ன இருந்தது? இவருக்குள்ள என்ன இருந்தது? தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. தேவன் அவர் கூடவே இருந்தாரு. அதனால அவர் என்ன பண்ணல? பாவம் நெருங்கின போது கூட அவர் என்ன பண்ணல? அந்த பாவத்தை அவர் செய்யவில்லை. அவர் என்ன சொல்றாரு? அந்த போர்த்திபாருடைய மனைவியை பார்த்து, நான் இப்படியாப்பட்ட ஒரு பெரிய கொள்ளாங்க தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி செய்ய முடியும்? நம்ம இந்த காலவேளை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம தேவனுக்கு விரோதமாய் நம்ம காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? தேவனுக்கு விரோதமாய் நம்ம செய்து கொண்டிருந்தா நம்ம சரீரம் எப்படியா இருக்குது? நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் தீட்டுப்படுத்தினால் அது என்ன நடக்கும்? தேவன் அதை எடுத்து போடுவார், தீட்டுப்படுத்தி விடுவார். நாமளே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவ ஜனமே, நம்ம இடத்துல துணிகரமான பாவங்கள் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய பாவம் உங்களுக்கு தான் தெரியும், கண்டிப்பா எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கும் ஆண்டவர், உங்களை படைத்த ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார் பாருங்க. அவருக்கு கண்டிப்பா தெரியும் நம்ம எந்த பாவத்துல நம்ம சிக்கி தவிர்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் விட நான் நினைக்கிறேன், அதனால என்னால வெளியே வர முடியல. ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி நீங்க மனம் திரும்பி மனம் வருந்தி ஆண்டவர் இடத்துல கேட்கும் போது உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை பார்த்தோம். பாவம் வந்த போது என்ன செஞ்சாரு? அதுக்கு ஒத்து போல. பாவத்துக்கு நம்ம சில நேரத்துல என்ன பண்ணிடுறோம்? நம்ம ஒத்து போகிறோம். நம்ம ஒத்து போகிற வேலையில என்ன பண்றோம்? நம்ம பாவத்துக்கு அடிமைகளா மாறப்படுகிறோம். அடிமை என்ன பண்றது? நம்மள என்ன பண்ணுது? பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போக முடியாது. நம்ம எப்படியா இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். அடிமைத்தனத்துக்கு என்று நம்மளை கர்த்தர் அழைக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் ஒரு தாய் வீடு இருக்கிறது. எது? பரலோகம் என்ற ஒரு தாய் வீடு இருக்கிறது. அந்த பரலோகம், அந்த நிச்சயத்துல நம்ம இருக்கிறோம்.